ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திங்கட்கிழமை காலையில் இட்லியும் வெஜிடபிள் சாம்பார் தான் வச்சுருந்தோம். மாவு வந்து கடையில் தான் வாங்கி இன்றைக்கி இட்லியை வச்சோம், வீட்டில் அரைக்கலை. இட்லியும் வெஜிடபிள் சாம்பாரும் வச்சுட்டு வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. அதோட வெளியில் கிளம்பியாச்சு. வர்றதுக்கு மதியம் வந்துட்டு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் தேவையான காய்கறிகள் வாங்கிட்டு வந்தேன். வெங்காயம் சுத்தமாக இல்லை, அதனால் வெங்காயம் வாங்குறதுக்காக தான் முக்கியமாக போயிருந்தேன். வெங்காயம் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க, 3 கிலோ 100 ரூபா அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதில் வந்து 1.5 கிலோ வெங்காயம் வாங்கிட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட்டு, அப்புறம் ஒரு சின்ன ஸ்டூல் ஒன்று வாங்கிட்டு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. வந்து சிம்பிளாக ஏதாவது சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பாசிப்பயிறு சாதம் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். கரைச்சவு வச்சு மதியம் சாப்பிட்டாச்சு. நைட்டுக்கு வந்துட்டு தோசை ஊற்றி நம்ம முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் போட்டு பொடி அரைச்சிருந்தோம்ல, அதையும் வந்துட்டு தோசை மேலே போட்டு இன்றைக்கி தோசையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.